الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين والمؤمنين والمسلمين كلهم أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகம் எதையெல்லாம் வியந்து தன்னால் கட்டுப்படுத்த முடியாத மாபெரும் சக்திகளாக இருக்கின்றனவோ, மனிதனுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டு உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு இறைவனின் படைப்புகள் அவைகளின் இயற்கை நடைமுறைக்கு மாற்றமாக சில நேரங்களில் மனிதனுக்கு இடையூறு செய்யும் விதமாக சில காரியங்களில் தலையீடு ஏற்படும் போது மனிதர்கள் அதற்கு இயற்கை சீற்றம், பேரிடர் என்றெல்லாம் பெயர் வைத்து கடந்து செல்லுவதை நாம் பார்க்கிறோம். கடல் வருடம் முழுக்க அதற்கென்று வகுக்கப்பட்ட எல்லைக்குள்ளேயே இருந்து அந்த பகுதிக்குள்ளேயே அலையடித்து வெளியேறுவதும் உள்ளே செல்லுவதுமாக கிழித்த கோட்டை தாண்டாமல் வருடம் 365 நாளும் கடல் அதன் எல்லைக்கு உள்ளேயே இருக்கும். ஆனால் திடீரென்று ஒரு நாள் கடல் பொங்கி தன்னுடைய கோடுகளை தாண்டி எல்லையை தாண்டி கரை கடந்து ஊருக்குள்ளே வந்து புகழும். அந்த பேரிடர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆழிப்பேரலை, சுனாமி, கடல் சீற்றம் எல்லாவற்றையும் கண்ணால் பார்த்திருக்கிறோம். வருடத்தின் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் கடலை கட்டுப்படுத்தி வைத்திருந்த ஒரு சக்தி அன்றைய நாளில் கடலை அதன் எல்லையை கடந்து செல்வதற்கு அனுமதி அளித்ததன் பெயரால் கடல் தன் எல்லையை தாண்டி உள்ளே வந்து ஒரு பேரிடரை, ஒரு நாசக்காடை விளைவித்து விட்டு செல்லும். அது அதனுடைய எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும், கிழித்த கோட்டுக்கு உள்ளேயே அதன் கடமைகளை செய்து கொண்டிருக்கிற வரைக்கும் கடலை பற்றி மனிதர்கள் எந்த அளவும் சிந்திக்க மாட்டார்கள். அது கடந்து ஊருக்குள்ள வந்த உடனே கடல் பொங்கிருச்சு, சுனாமி வந்துருச்சு என்று அப்போதுதான் கடல் எவ்வளவு ஆபத்தானது என்பதை மனிதன் உணர்வான். மழை வரவில்லை என்று வருடம் முழுக்க மழைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். திடீரென்று மனித இனம் சமாளிக்க முடியாத அளவுக்கு பெருமழை இறங்கும். அது ஆறுகளை கரை புரண்டு ஓடச் செய்து அணைகளை எல்லாம் நிரம்ப வைத்து ஏரி புறங்களை எல்லாம் தாண்டி ஊருக்குள்ள வெள்ளமாக வரும். இத்தனை நாட்களாக ஆற்றுக்கு ஒரு கரையை ஏற்படுத்தி அதற்கு என்று ஒரு பாதையை உருவாக்கி தந்து அது ஊருக்குள்ளே வந்து விடாமல் தடுத்து நிறுத்தி ஆற்றை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவனுடைய ஆற்றலை யாரும் சிந்தித்து பார்ப்பதில்லை. அளவுக்கு அதிகமாக மழையை இறக்கி விடாமல் வானத்தை தடுத்து வைத்திருந்தவனை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. திடீரென்று ஒரு நாள் ஆறுகளினுடைய எல்லைகள் உடைக்கப்படும், வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும்,
மழை கொட்டோ கொட்டென்று கொட்டி தீர்க்கும், ஆறுகள் நிரம்பும், குளங்கள் நிரம்பும், தண்ணீர் போகுவதற்கு இடமில்லாமல் வீடுகளுக்குள்ளே புகரும், நகரங்களுக்குள்ளே நுழையும். ஆகா வெள்ளம் வந்து விட்டதே என்று மக்கள் கூப்பாடு போடுவார்கள். இப்படி பெருமழையினால் ஏற்பட்ட வெள்ளங்களையும் பார்த்திருக்கிறோம். கடல் சீற்றத்தினால் கடல் தண்ணி ஊருக்குள்ள நுழைந்து சுனாமியாக பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய உயிரை பறித்து சென்றதையும், பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொருள் இழப்பீடுகளை ஏற்படுத்தியதையும், நாசக்கேடுகளை பார்த்திருக்கிறோம். பெருமழை பெய்து அது வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி அதுல பல உயிர்கள் இழந்து, பல ஊர்கள் நகரங்கள் நாசமாகி, பல பொருள் சேதங்கள் ஏற்பட்டு பார்த்திருக்கிறோம். இதா சில்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா அல்லாஹ் சொல்லுவான், பூமியை படைத்ததற்கு பின்னால அது அதிராமல் இருப்பதற்காக, அது அசைந்து மனிதர்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தாமல், பூமி அதிர்வதனால் மனிதர்களுக்கு இன்னல் ஏற்படாமல் இருப்பதற்காக ஆங்காங்கே மலைகளை சுவற்றில் பலகையை வைத்து ஆணி அடிப்பதை போல மலைகளை ஊன்றி பூமியை பேலன்ஸ் பண்ணி இருக்கிறோம். செவுத்துல ஒரு பலகை வைத்தா இந்த பலகை ஆடாம இருக்கிறதுக்காக ஆங்காங்கே அந்த பலகைக்கு எல்லா பக்கவாட்டிலும் ஆணி அடிப்பதை போல, கொடி கம்பம் நடுவதென்றால் பூமியில ஒரு வஸ்துவை ஊன்றி அதுல கயிறு கட்டி நடுவதை போல, சாமியான பந்தல் போடுறவங்க ஒரு ஆணி இருக்கு, ரோட்ல ஒரு அடி அடிச்சு அந்த ஆணியில அந்த கம்பியில கயிறு கட்டி சாமியான பந்தல் நிறுத்துற மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறார், பூமி ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக இருப்பதற்காக மலைகளை ஆங்காங்கே ஆணி அடிப்பதை போல நான் ஊன்றி வைத்திருக்கிறேன். நம்ம கண்ணுக்கு தெரிகிற மலைகள் எல்லாம் வெறும் அழகுக்காக, இயற்கையினால் தானாக உருவானது அல்ல. பூமியினுடைய ஆட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக அல்லாஹ்வால் ஊன்றி வைக்கப்பட்ட ஆணி கொம்புகள். இவ்வளவு பேலன்ஸ் இருந்தும் சில நேரங்களில் இந்த பேலன்ஸை எல்லாம் தாண்டி, அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தாண்டி பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், பூமி கிழக்கும், பூமி அதிரும். இப்படி பூகம்பத்தால், நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு, பொருள் சேதங்கள் ஏற்பட்டு, பேரிடர்கள் நிகழ்வதை கூட பார்த்திருக்கிறோம். ஒரு சமுதாயத்தையே அல்லாஹ் தஆலா சூறை காற்று வீச வச்சு அழிக்க செய்தார். வேற எந்த தண்டனையுமே கிடையாது. அவர்களுக்கு நெருப்பு கிடையாது, தண்ணி கிடையாது. சில பேரை தண்ணீரை மூழ்கடித்து சாவடித்திருப்பான், சில பேருக்கு நெருப்பு மழையாக பொழித்து நெருப்பினுடைய சூட்டினால் வாழ முடியாமல் இறந்து போய் அப்படிப்பட்ட அழிவை சந்தித்திருக்கிறார்கள். முன்னால் வாழ்ந்த சமூகங்களில ஒரு சமூகத்தை அல்லாஹ் வெறும் காற்றை வைத்து அழித்து ஒழித்தான். மனிதனால சமாளிக்க முடியாத அளவுக்கு பெரிய புயலாக, பெரிய சூறாவளியாக காற்று வீசும். அப்படியான சூறாவளி காற்றுகளையும் பார்த்திருக்கும். வீட்டினுடைய கூரைகள் பெயர்ந்து பறந்து செல்லுவது, மரம் செடி கொடிகள் எல்லாம் அப்படியே பிடுங்கி வீசப்படுவது என்று புயல் சூறாவளி காற்றுகளையும் பார்த்திருக்கிறோம். அதனால எத்தனையோ உயிரிழப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், அதனால் விளையக்கூடிய பொருள் சேதங்கள். அடுத்து இருக்கவே இருக்கு கடுமையான வெயில். வெயிலினுடைய உஷ்ணம் தாங்காமல் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே, அலுவலகத்தில் இருக்கும் போதே, வேற ஒண்ணு எதுவும் இடிச்சு தலையில விழுகல, எதிலையும் போய் மூழ்கல, எதுவும் மேலப்பட்டு அவருக்கு எதுவுமே ஆகல. டெம்பரேச்சர் கூடிருச்சு. அந்த உஷ்ணத்தை இவருடைய உடம்பு சமாளிக்க முடியாமல் உயிர் பிரிந்து விட்டது. இப்படி ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த ஓரிரு மாதத்தில் மட்டும் இறந்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. இப்ப உருவாக்கி இருக்கக்கூடிய வெப்ப அலை உலகம் முழுவதையும் முழுக்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு அறிவியல்ல வேற என்னென்னமோ காரணங்கள். கடலில் இருந்து உருவாகக்கூடிய நீராவி குறைந்து வெப்பத்தை தணிக்கின்ற, வெப்ப அலைகளை தடுக்கின்ற, கடலில் இருந்து புறப்படுகின்ற அந்த ஈரமான காற்றில் உள்ள ஈரப்பசையெல்லாம் குறைஞ்சதுனால, அந்த வெப்பம் நேரடியாக பூமியை தாக்குவதனால் என்று ஏதேதோ காரணங்கள், அந்த வெப்ப அலைகளுக்கு வெவ்வேறான பெயர்கள்.
ஆனால் உலகம் இதுவரை கண்டிராத அளவுக்கு, நம்முடைய வயதுக்கு நாம் பார்க்காத அளவுக்கு ரோட்ல உள்ள தார் அப்படியே உருகி எண்ணெயோ நெய்யையோ வானல்ல போட்டு உருகுனா எப்படி உருகி வடித்து ஓடுமோ, ரோட்ல உள்ள தார் அப்படி உருகி வடித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ரோட்ல நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களினுடைய டயர், அதுல இருக்கக்கூடிய ரப்பரும் தாறு உருகி ஒன்னோட ஒன்ன ஒட்டி கொள்ளுகிறது. வாகனங்களின் மீது இருக்கக்கூடிய மேற்கூரைகளில் இருக்க அந்த தகரம், அந்த இரும்பு, அது அப்படியே உருகி ஊற்றுகிறது. சிக்னல்ல வைக்கப்பட்டிருக்கிற விளக்குகள், டிராபிக் சிக்னல்ல உருகி ஊற்றிக் கொண்டிருக்கிறது. உலக நாடுகள்ல இந்த வெப்பத்தினுடைய அனல் தாங்காம ஒரு நாட்டுல ரயில பாதி வழியில மறிச்சு, ரயில்ல உள்ள ஏசி கம்பார்ட்மெண்ட் டோரை பூரா திறந்து விட்டு ஊர்வாசி பூரா அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட் டோர் முன்னாடி உட்கார்ந்துருக்கு. அப்படி என்றால் வெப்பம் எந்த அளவுக்கு மனிதர்களை வாட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் வெவ்வேறு காலகட்டத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்று இயற்கை பேரிடர் என்பது எப்போதோ ஒன்றாக காதல கேட்கக்கூடிய செய்தியாக நமக்கு எல்லாம் கிடைத்துக் கொண்டிருந்தது. இப்பெல்லாம் டெய்லி பிரேக்கிங் நியூஸா மாறிடுச்சு. இயற்கை பேரிடருங்கிறது எப்பயாவது 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். வரலாறு காணாத அளவுக்கு மழை எப்பவாவது ஒரு தடவை நடக்கும். வரலாறு காணாத வெப்பம் ஏதாவது ஒரு வருடத்துல வரும். வரலாறு காணாத புயல் ஏதோ ஒரு காலத்துல வரும். வரலாறு காணாத கடல் சீற்றம், வெள்ளப்பெருக்கு என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். இப்ப சைமல்டேனியஸா இந்த ஓரிரு மாதத்துல மட்டும் இந்த எல்லா பேரிடமும் உலகத்தில் ஒவ்வொரு பாகத்திலும் நடந்து கொண்டிருக்கு. இதே காலகட்டத்தில் உலகத்தின் ஒரு சில பகுதிகளில் தார் உருகக்கூடிய அளவுக்கு வெயில் அடிக்குது. இதே காலகட்டத்தில் உலகத்தின் வேறொரு பகுதியில நிலம் சரிந்து விடுவக்கூடிய அளவுக்கு மழை பெய்யும். இதே காலகட்டத்தில் ஊரெல்லாம் மூழ்கிற அளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே காலகட்டத்தில் காட்டு தீ பிடித்து ஊரே எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரே காலகட்டத்தில் சூறாவளி காற்று வீசி பெயர் பலகைகளில் இருந்து வீட்டினுடைய கூரைகள் எல்லாம் பெயர்ந்து பறந்து கொண்டிருக்கிறது. வெயிலின் கொடுமை, நெருப்பின் கொடுமை, காற்றின் கொடுமை, கடலின் கொடுமை, மழையின் கொடுமை, எல்லா கொடுமையும் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா உச்சமும் ஒரே நேரத்தில் எட்டி இருக்கிறது. உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் யாராவது நிம்மதியா இருக்கிறாங்கன்னா, யாராலையுமே நிம்மதியா இருக்கிறோம் என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு சில மாதங்களில் மட்டும் உருவாகிறது. ஒரு ஊர்ல ஒரே வெக்க, ஒரு ஊர்ல ஒரே மழை, ஒரு ஊர்ல ஒரே காற்று, ஒரு ஊர்ல தண்ணி இல்ல, ஒரு ஊர்ல தலையளவுக்கு தண்ணி இருக்கு. உலகம் முழுக்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துற சத்தமாக மட்டும்தான் கேட்கும். சமீபத்தில் கடந்த வாரத்துல வயநாட்டில் மறுபடியும் ஒரு நிலச்சரிவு. 7 பேர் ஆள் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு, காணாமல் போகக்கூடிய அளவுக்கு மணல் சரிந்து விழுந்து, மழை இடிந்து விழுந்து ஊரையே மூழ்கடித்திருக்கு. உச்சகட்டமான வெப்பம், காட்டுத்தீ, நிலச்சரிவு, மழை, வெள்ளம், சூறாவளி காற்று எல்லாம் ஒரு சேர இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி மனித இனத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. பூகம்பம், ஒரு சில நாடுகளில் நில அதிர்வு, ஜப்பான் போன்ற நாடுகளில் நில அதிர்வு, பூமி பிளந்து விடுதல், பூகம்பம் போன்ற பேரிடர்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா அதாவும் அட் அ டைம்ல இறங்கியிருக்கு. எல்லா மரக்குமார்களும் ஒரே நேரத்தில் டியூட்டிக்கு வந்திருக்கிறாங்க. காற்றினுடைய மலக்குமார்கள், வெயிலுடைய மலக்குமார்கள், தண்ணீருடைய மலக்குமார்கள், எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் டியூட்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் தனித்தனியாக கியாமத்தினுடைய அடையாளம் என்று சொல்லி காண்பித்தார்களோ, பூகம்பம் ஏற்படாத வரை கியாமத்து வராதுன்னா பூகம்பம் வந்துருச்சு. நெருப்பு ஜுவாலைகள் வீசாத வரை
நெருப்பு ஜுவாலை வீசினா எவ்வளவு உஷ்ணம் வருமோ அத்தனை டிகிரி வெயில் அடிக்க ஆரம்பிச்சது. நாடு நகரங்களை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு பெரிய புயல் காற்று வீசாத வரை புயல் வீச ஆரம்பிச்சது. இப்படி எதுவெல்லாம் கியாமத்தினுடைய அடையாளங்களாக, உலக அழிவின் அடையாளங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லித் தரப்பட்டதோ அந்த எல்லா அடையாளங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு கால இடைவெளிகளில் நடந்து கொண்டே இருந்தது. சுனாமி வந்தபோது ஒரு எச்சரிக்கை. இப்படியெல்லாம் கடல் பிளந்து சுனாமி வந்ததாக நாம பார்த்ததே இல்லை. பெரிய பேரிடர் உருவாகியிருக்கு, இது கியாமத்தினுடைய அடையாளமாக இருக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு எந்த பேரிடரும் இல்லாம, எந்த இயற்கை சித்திரமும் இல்லாம ஒரு இடைவெளி. அப்புறம் ஒரு பெருந்தொற்று நோய் வந்தது. இப்படி ஒரு நோயை உலகமே பார்த்ததில்லை. உங்களுக்கு தெரியாத, உங்களுடைய முன்னோர்கள் அனுபவிக்காத, பெயரே கண்டுபிடிக்க முடியாத புது புது வியாதிகள் வராத வரை கியாமத்து வராது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். கியாமத்தினுடைய சமீபத்தில் முன்னோர்கள் பார்க்காத, என்ன நோயினை கண்டுபிடிக்க முடியாத, பெயரே இல்லாத புது நோய் வரும்னு சொன்னாங்களே, அந்த நோய் இதுதான். கியாமத்துக்கு முன்னாடி இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும் என்று எந்தெந்த பேரழிவுகளை எல்லாம் குறிப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, கடந்த 10 ஆண்டுகளில் ஓராண்டு 2 ஆண்டு என்று இடைவெளியில ஒவ்வொரு பேரிடரையா நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். ஒவ்வொரு இடத்துல ஒரு பேரிடர் நடக்கும். ஒட்டுமொத்த மனித சக்தியினுடைய பலத்தையும் பயன்படுத்தி, அறிவியல் கண்டுபிடிப்புகளினுடைய உதவியை கொண்டு, மனிதர்களிடத்திலிருந்து பொருளாதாரத்தை எல்லாம் திரட்டி எப்படியோ அந்த பேரிடரிலிருந்து மக்களை காப்பாற்றி கொண்டு வந்து மறுபடியும் ஒரு இயல்பு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும்போது மறுபடியும் ஒரு பேரிடர் வரும். சுனாமியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டெழுந்து மறுபடியும் ஒரு பொருளாதார உற்பத்தி உருவாக்கி மறுபடியும் சமநிலைக்கு வந்த உடனே கொரோனா வந்து லாக்டவுன் ஆயிடுச்சு. மறுபடியும் அதுக்கு தடுப்பூசியை கண்டுபிடிச்சு, அதுல நஷ்டமடைஞ்சவங்களை எல்லாம் தூக்கி விடுறதுக்கு திட்டத்தை கண்டுபிடிச்சு, அதுல இழந்த பொருளாதாரத்தை எல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக வேண்டி பாடுபட்டு, அதுல வெச்ச நகையெல்லாம் மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்காக அடமான வச்சதை கடன் வாங்கியதை பூரா அடைக்கிறதுக்குள்ள வேறொரு பேரிடர். இப்படி இதற்கு முன்னால உள்ள வருடங்கள்லேயாவது பேரிடர்கள் மறுபடியும் எழுந்து நிற்கிற அளவுக்கு கொஞ்சம் நமக்கு இடைவெளி கொடுத்து விட்டு அடுத்த பேரிடர் வந்தது. இப்ப உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் சில இடங்களில் அதிகமான மழையால், சில இடங்களில் நிலச்சரிவால், சில இடங்களில் வெயிலால், சில இடங்களில் பூகம்பத்தால், சில இடங்களில் சூறை காற்றால், புயலால், எல்லா பக்கமும் பாதிக்கும். ஒரு சில இடங்களில் போரினால், மனிதர்கள் உருவாக்கி கொண்ட நஷ்டங்களினால், உலகத்தின் எந்த பகுதியுமே நாங்க நல்லா இருக்கிறோம், பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நாங்க நிவாரணம் கொடுத்து அனுப்புறோம் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. உலகத்துல ஒரு பகுதியில் ஒரு பேரிடர் ஏற்படும், அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகள், உலக வங்கி, வளர்ந்த நாடுகள் எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த பாதிக்கப்பட்ட நாட்டுக்கு நாங்க துணையா இருக்கிறோம், எங்க நாட்டுல இருந்து ராணுவத்தை அனுப்பி நாங்க காப்பாற்றுறோம், எங்க நாட்டுல இருந்து உணவுப் பொருட்களை ஹெலிகாப்டர்களை கொடுத்து அனுப்புறோம், இங்க இருந்து மருந்து மாத்திரைகளை கப்பல் அனுப்பி வைக்கிறோம், இங்க இருந்து இவ்வளவு கடன் கொடுக்கிறோம், இங்க இருந்து இவ்வளவு பொருளாதாரத்தை அனுப்பி வைக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உலக நாடுகள் ஒவ்வொன்றும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய முழு சக்தியை பயன்படுத்தி தான் நாட்டில் ஏற்பட்ட பேரிடரிலிருந்து தன் மக்களை காப்பாற்றுவதற்கே போதாமல் ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு உலகத்தினுடைய போக்கு மிக மோசமான நிலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் பதிவிடுகிறான். அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின், ஒவ்வொரு வருடமும் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைனி, ஒரு தடவை அல்லது 2 தடவை, யுஃப்தனூன் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். வெயில் காலத்தில் வறட்சியினால, மழை காலத்தில் வெள்ளத்தினால, ஏதோ ஒரு வகையில் ஒரே வருடத்தில் 2 தடவை நீங்கள் சோதிக்கப்படக்கூடிய அளவுக்கு பேரிடர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? சும்மலா யதூபூன வலாஹும் யதக்கரூன்,
இதை கண்ணால பார்த்ததுக்கு பின்னாலையும் கூட இதுல இருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்கு என்ன டிவைஸ் கண்டுபிடிக்கலாம் தான் மனித யோசிப்பானே தவிர இதையெல்லாம் ஆட்டுவிக்கின்ற ரப்பிடத்தில் போய் சரணடைவோம் என்று யாருமே யோசிக்க மாட்டார்கள். பூகம்பம் வருதா, பூகம்பத்தை முன்னாடியே கணிக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கணும். சுனாமி வருதா, சுனாமி எப்ப வருது, கடலினுடைய தன்மை எப்ப மாறுதுங்கிறத முன்கூட்டியே கணிச்சு சொல்றதுக்கு ஒரு சேட்டலைட் கண்டுபிடிக்கணும். கொரோனா வருதா, இந்த மாதிரி நோய் இனிமே வராமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கணும். இப்படித்தான் மனித உள்ளங்கள், மனித மூளைகள் யோசிக்குமே தவிர நோயை இறக்குபவன், கடலின் எல்லைகளை திறந்து விட்டு அதை ஊருக்குள்ளே போக சொல்லி அனுமதி கொடுத்தவன், வானத்திலிருந்து மழையை இறக்கியவன், பூமியை உஷ்ணமாகுவதற்கு சூரியனுக்கு அனுமதி கொடுத்தவன், புயல் காற்றை வீச செய்வதில் காற்றுக்கு கட்டளையிட்டவன், அவன் ஒருவன் இருக்கிறான், அவன் பக்கம் நாம் திரும்புவோம் என்ற சிந்தனை மனித சமுதாயத்திற்கு வராது. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس. மனிதர்களே செய்து கொண்ட தங்கள் சுய கெடுதிகளினால் வானம் பூமி ரெண்டுமே நாசமடைந்து, கடல் கிடல் ரெண்டும் நாசமடைந்து பல வகையான இன்னல்களை நீங்கள் சந்திப்பீர்கள். நீங்களே ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறங்கிற பேர்ல ஆயுதத்தை உருவாக்கி எனக்கு அறிவு ரொம்ப அதிகமா வளர்ந்துருச்சுங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டி பக்கத்தில் இருக்கிற நாட்டை சுரிஞ்சு ஏதாவது சண்டையை இழுத்து ரெண்டு நாடுகளுக்கும் சண்டை ஏற்பட்டு இடர்பாடுகளுக்கு மத்தியில கடைசியில பாதிக்கப்பட போகிறது யாருன்னா பொதுமக்கள். கடலுக்கடியில் ஆராய்ச்சி பண்றேன்னு கண்டதை போய் தோண்டி விட்டு கடல் சீற்றமாகி அது ஊருக்குள்ள வெள்ளமாக வந்து சுனாமியாக வந்து கடைசியில பாதிக்கப்படுறது சாமானிய மக்கள். உலகத்தின் போக்கையே மாற்றி அமைக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சிகள் எல்லாம் வந்தாலும் கூட நீங்க எதை கண்டுபிடிச்சு வச்சாலும் அதையெல்லாம் தாண்டி இன்னமும் சுனாமி வந்து கொண்டிருக்கிறது, இன்னமும் வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது, இன்னமும் வெயிலின் கொடுமையை தடுப்பதற்கான சக்தி உபகரணங்களை உங்களால் உருவாக்க முடியவில்லை. பூகம்பத்தை தடுக்கக்கூடிய அல்லது கணிக்கக்கூடிய திராணி உங்களிடத்தில் இல்லை. இதுவெல்லாம் எதை காட்டுகிறது? மனிதனுக்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய அறிவு ரொம்ப குறைவு நல்லா சொன்னானே, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் நம்மை அது கொண்டு போய் நிறுத்துகிறது. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. அல்லாஹ் சொல்லுவான், அறிவில் ஒரு சிறிய அளவை தவிர உங்களுக்கு நான் கொடுக்கல. உங்களுடைய ஒட்டுமொத்த சயின்ஸ் டெக்னாலஜி, உங்களுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய ஒட்டுமொத்த ரிசர்ச், உங்களுடைய நாசா, உங்களுடைய எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தான். இவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்புகள், இவ்வளவு தொழில்நுட்பங்கள், இத்தனை பட்டதாரிகள், இவ்வளவு ஆராய்ச்சியாளர்கள், இத்தனை சயின்டிஸ்ட், இத்தனை டாக்டரேட் எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய முடியல? வெயிலின் காரணமாக உருகி ஓடுகின்ற தாரை கண்ணால பார்க்க மட்டும்தான் முடியுதே தவிர கட்டுப்படுத்த முடியல. புயல் காற்றினால் தூக்கி வீசப்படுகின்ற மரம் செடி கொடிகளினுடைய வீடியோக்களை சிசிடிவி கேமரா புட்டேஜில் உட்கார்ந்து பார்க்க தான் முடியுதே தவிர தடுக்க முடியல. மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை ட்ரோன் விட்டு வீடியோ எடுத்து எங்க யார் இருக்கிறான்னு பார்க்க தான் முடியுதே தவிர மழையை தடுக்கவோ வெள்ளத்தை தடுக்கவோ டெக்னாலஜி உங்களிடத்துல இல்லை. மனிதன் சிறுமையானவன், படைக்கப்பட்டவன், சர்வ வல்லமை படைத்தவன் அவன் அல்ல என்பதை உணர்த்துவதில் அல்லாஹ்வுடைய பங்களிப்பு இந்த இயற்கை பேரிடர்களின் மூலமாக அவன் தரக்கூடிய முதல் படிப்பனை. சம்பாதிச்சிட்டோம், வீடு கட்டிட்டோம், படிச்சிட்டோம், பட்டதாரி ஆயிட்டோங்கிறதுக்காக வேண்டி எல்லாவற்றையும் மிஞ்சக்கூடிய அறிவோ ஆற்றலோ அறிவியலோ உன்னிடத்துல இல்ல. ஏதாவது ஒரு நேரத்துல நான் ஒரு கதவை திறந்து விட்டனா என்கிட்ட தான் வந்து நிக்கணும்னு அல்லாஹ் உணர்த்தக்கூடிய செய்திகளாக இந்த பேரிடர்களை நாம முதல்ல புரியணும். நூஹ் நபியினுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரளயம். நூஹ் நபி கப்பல்ல பயணித்துக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய மகன் அந்த வெள்ளத்துல தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். பார்த்துட்டு சொன்னாங்களாமா, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல, களிமாவை சொல்லு, கப்பலை ஒம்பக்க திருப்புற வந்து இந்த கப்பல்லையே ஏறிக்கொள், நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொன்ன போது அவன் சொன்னான், சாவி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா.
இந்த வீடு உயரத்துக்கு தான் தண்ணி வந்திருக்குது, மரத்து மேலே ஏறினா இதை விட இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு என்னால போக முடியும், அதனால தண்ணியினுடைய பாதிப்பிலிருந்து என்ன நான் பாதுகாத்துக்கிறதுக்கு அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கு. அல்லாஹ்வுக்கு என்ன பிடிக்காது? அவனுடைய ஆற்றலோட மனிதனுடைய ஆற்றலை சேலஞ்ச் பண்றது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சேலஞ்ச் பண்ணலாம், உன்னை விட நான் பெரிய ஆளா ஆய் காட்டுறேன். எதிரில் உள்ள கடைக்காரன்கிட்ட சேலஞ்ச் பண்ணலாம், சொந்தக்காரங்கிட்ட சேலஞ்ச் பண்ணலாம். அல்லாஹ்வுடைய முடிவை சேலஞ்ச் பண்ணக்கூடாது. அவன் சொன்னா தண்ணி வீட்டு உயரத்துக்கு தானே வந்திருக்குது, மெத்த வரைக்கும் தானே வந்திருக்குது, பனை மரத்துல ஏறினா அங்க வரைக்கும் வருமா? ஏறினா அது வரைக்கும் தண்ணீர் வந்தது, மரம் வரைக்கும் தானே வரும். மலை மேல ஏறினா சாவியிலா ஜபலி யாசி முனி மினல்மா, மலை மேல ஏறிட்டா பார்த்துருவோம். மலை மீது ஏறினான். அல்லாஹ் சொன்னான், ஒரு அலை வந்தது, அந்த அலை மலையையே முழுகக்கூடிய அளவுக்கு பேரலையாக இருந்தது. அந்த அலையில் மூழ்கடிக்கப்பட்டு அவன் இறந்தே போனான். என்ன செய்ய முடியல? அல்லாஹ்வுடைய சேலஞ்சை விட்டு தப்பிக்க முடியாது. இப்ப டெக்னாலஜி வளர்த்துட்டோம், பூமியில இருந்து நிலாவுக்கு போயாச்சு, செவ்வாய் கிரகத்துக்கு போயாச்சு, சூரியன்லயே தண்ணி இருக்குதான் டெஸ்ட் பண்றதுக்கு போயாச்சு, செவ்வாய் கிரகத்துக்கு டூரிஸ்ட் அனுப்புறதுக்கு ராக்கெட் ரெடி பண்ணியாச்சு. ஊருக்குள்ள தண்ணி வந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. உள்ளூர்ல வெள்ளம் வந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு முன்னால் மனித அறிவினுடைய சிறுமையை உணர்த்துவதற்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட பேரிடர்களை நிகழ்த்தி காட்டுகிறார். இரண்டாவது, லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதி நாஸ், நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் இப்படியான பேரிடர்களாக உங்கள் தலையில் வந்து விடுகிறது. எத்தனையோ பாவங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பாவத்திற்கு நரகத்தில் இந்த தண்டனை, இந்த பாவத்திற்கு கபரில் இந்த தண்டனை, இந்த பாவத்திற்கு மௌத்துடைய நேரத்தில் இப்படி உங்களுக்கு சக்கராத்தினுடைய நேரத்தில் கஷ்டம் வரும் என்று சொல்லுவதை போலவே இந்த பாவத்திற்கு பரிகாரமாக நீங்கள் வாழும் காலத்திலேயே இந்த தண்டனையை கண்ணால பார்ப்பீர்கள். இந்த பாவத்தை நீங்கள் செய்தால் மழை வராது, இந்த பாவத்தை நீங்கள் செய்தால் பூமி அதிர்ந்து பிளந்து போகுவதை நீங்கள் எதிர்பாருங்கள், இந்த பாவத்தை செய்தால் நெருப்பு மழையாக பொழியும், அதை நீங்கள் எதிர்பாருங்கள். ஒவ்வொரு பாவமும் உலகத்தில் ஏற்படக்கூடிய இயற்கையினுடைய ஒவ்வொரு மாற்றங்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. மனிதர்கள் முதல்ல நான் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, எப்படி கடலை படைச்சு அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டு வச்சிருக்கிறானோ, சூரியனை படைச்சு அல்லாஹ் எப்படி ஒரு கட்டளை இட்டு அதை தடுத்து வைத்திருக்கிறானோ, மலையை படைத்து அல்லாஹ் எப்படி அதற்கு ஒரு கட்டுப்பாடா விதித்து அந்த கட்டுப்பாட்டை அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோ, அல்லாஹ் என்னையும் படைச்சிருக்கிறான், எனக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுத்திருக்கிறான். அதுபடி நான் இருந்தால்தான் எல்லா கண்ட்ரோலையும் அல்லாஹ் அது பாட்டுக்கு இருக்க வைப்பான். நான் ஏன் கண்ட்ரோலை மீறி வெளியே போனேன்னா, எனக்கு வகுக்கப்பட்டிருக்கின்ற வரையறை விட்டு நான் வெளியே போனா கடல் அதுக்கு வகுக்கப்பட்டிருக்கிற கரையை விட்டு அது வெளியே வரும், மலை அதற்கு வகுக்கப்பட்டிருக்கிற கரையை விட்டு அது வெளியே வரும். இப்படி ஒவ்வொன்றா தன்னுடைய கட்டளை மீறி வெளியே வர ஆரம்பிச்சா மனிதன் எப்படிப்பட்ட பேரழிவுகளை சந்திக்கிறான் என்பதை நம்ம பார்க்கணும். உலகத்துல நம்மால கட்டுப்படுத்த முடியாத ஆற்றல்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நாம இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கட்டுப்பாடை விதித்திருக்கிறானே, அந்த கட்டுப்பாடை நாம ஃபாலோ பண்ற வரைக்கும் தான் எல்லாவற்றையும் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவன் வைத்திருப்பான். நாம கட்டுப்பாடு இல்லாம அந்த பவுண்டரி விட்டு வெளியே வந்தோம்னா அவன் எல்லா பவுண்டரியும் ஓபன் பண்ணி. முதலாவது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவு ரொம்ப சிறியது, இது அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைங்கிறத உணரணும். இரண்டாவது, எல்லா வஸ்துக்களையும் எல்லா படைப்புகளையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நமக்கு சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறான். அந்த கட்டுப்பாடுகளை நாம் மீறாமல் இருக்கும் வரை எல்லா படைப்பினங்களும் அதனுடைய கட்டுப்பாட்டுகளில் அவனால் அது கண்ட்ரோல் செய்து வைக்கப்படும். மூன்றாவதாக, இப்படி எந்த பேரிடர் ஏற்பட்டாலும் உடனே மனிதனுடைய கவனம் ரப்பின் பக்கம் திரும்ப வேண்டும். உடனே மனிதனுடைய கவனம் ரப்பின் பக்கம் திரும்ப வேண்டும். நம்ம மத்த நாள்ல கூட கொஞ்ச நாள் சும்மா இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரே டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒரே போன்ல அது சம்பந்தமான நியூஸை பார்க்கறதே வேலையா இருக்கு. வயநாட்டில் வெள்ளம் வந்துருச்சு, அடுத்து என்ன நடந்துச்சு, அடுத்து என்ன நடந்துச்சு, வெனிசுலாவில் பூகம்பம் வந்துச்சு, இந்தோனேசியால கட்டளை இடிச்சு விழுந்துருச்சு, ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு போர் வந்துருச்சு, இங்க எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறான், அங்க எத்தனை பேர் செத்தான், இவ என்ன குண்டு போட்டான், அங்க எத்தனை கட்டளை இடிச்சு விழுந்துருச்சு, இங்க மலையில எத்தனை பேர்
வெள்ளத்துல பாதிக்கப்பட்டா இதுக்கு என்ன அரசு நடவடிக்கை எடுக்குது, இதை பூரா பாக்குறதுக்கு என்ன போயிடும், கவனம் பூரா செய்திகளை பார்க்கறதுலையும் சமூக வலைதளத்தில் அது சம்பந்தமான செய்திகளை தேடுறதுலையுமே நேரம் போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல விடிவதற்கு கொஞ்சம் தாமதமாக ஆக்கி இருள் கொஞ்ச நேரம் ஜாஸ்தியா நீடிச்சிருச்சுன்னா கூட பயந்து போய் அல்லாஹ்விடத்தில் வந்து முறையிடுவார். காற்று எப்போதும் வீசுவதை விட சற்று வேகமாக வீச ஆரம்பித்து விட்டால் கியாமத் வந்துருச்சோல் பயந்து பள்ளிவாசலுக்கு ஓடி வந்துருவாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டிலே இடி விழுந்தா கூட போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல தான் போடுவோமே தவிர பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டோம். தலைமையிலேயே கூரை இடிச்சு விழுந்தா கூட லைவ் போடுவோமே தவிர பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டோம். ஆனால் பெருமக்கள் சொல்லுவார்கள், எந்த இயற்கை சீற்றமோ உலகத்தின் படைப்புகள் தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி ஊருக்குள்ள அதனுடைய இடர்பாடுகளை செய்வதற்காக வேண்டி கடல் கடந்து வருகிறது, ஆறு கரை புரண்டு வருகிறது, வெயில் தன்னுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துகிறது, காற்று தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்துகிறது. எந்த மாதிரியான மாற்றம் நடந்தாலும் மனிதனுடைய கவனம் ரப்பின் பக்கம் திரும்ப வேண்டும். அடுத்ததாக எல்லாம் சேர்ந்து கடைசியில் நமக்கு உணர்த்துவது உலகம் ஒரு நாள் அழிய போவதாக இருக்கிறது. அதனால கோடி கோடியா சேர்ந்து வச்சவன் போறா அவன் வீடு எங்க இருக்குன்னு அட்ரஸே தெரியாம இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். மழை வெள்ளத்துல தான் வீடு எங்க இருக்குன்னே தெரியும், நிலம் சரிஞ்சு விழுந்து அவன் ஊரே இப்ப எங்க இருக்குன்னு தெரியும். சேட்டலைட் விட்டு தேடுறோம். ஊருக்குள்ள பேரிடர்கள் நடந்தால் பணக்காரன் ஏழை என்று யாரும் வித்தியாசம் இல்லாம எல்லாரும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையெழுந்த வேண்டிய நிலைக்கு அல்லாஹ் அவர்களை ஆளாக்கி விடுவார். அப்படிப்பட்ட நிலைமைகள் வராமல் இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான் என்றால் இதை பயன்படுத்தி இந்த உலகம் அழியக்கூடியது. இங்க இருக்கிற இடத்துல வீட்டை கட்டுறது, சொத்தை சேர்க்கிறது என்று அல்லாஹ்வை மறந்து நாம் இப்படிப்பட்ட காரியங்களில் கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டால் இந்த வாழ்க்கைக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை, நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் ஆகிடும். எனவே இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்களுடைய நிகழ்வுகள் நம்மை சுற்றி எல்லா பகுதிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. சில பகுதிகளில் அதிகபட்சமான வெப்பத்தினால், சில பகுதிகளில் தடுக்க முடியாத அளவுக்கு அதிகமான மழையினால், சில பகுதிகளில் சூறாவளி காற்றாக, காட்டு தீ பரவுவதாக, நிலநடுக்கமாக, பூகம்பமாக, உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் ஏதோ ஒரு பிரச்சனை, வெடிகுண்டு வெடிக்கிறது, போர் நடக்கிறது, எல்லாமே பேரிடர். எல்லா பகுதிகளிலும் உள்ள மக்களும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைகளில் நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கக்கூடிய நாம செய்ய வேண்டியது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி துவா செய்வது. எங்க உள்ள மக்களுக்கு நம்மளால உதவி செய்யறதுக்கு சாத்தியம் இருக்கோ அங்க உள்ள மக்களுக்கு நம்மளால முடிந்த அளவுக்கு ஏதாவது உதவி ஒத்தாசைகளை செய்வது. அதுவும் முடியாத பட்சத்துல பொதுவான உலக அமைதிக்காக வேண்டி அதிகமாக அல்லாஹ் இடத்துல துவா செய்வது. யா அல்லாஹ், ஏன் பாவத்தினாலேயோ அல்லது உலகத்துல எந்த மூல முடுக்கல யார் ஒரு முஃமின் செய்த பாவத்தினாலேயோ, எந்த முனாஃபிக்கு எந்த காஃபிர் செய்த பாவத்தினாலேயோ ஏற்படக்கூடிய இந்த பாதிப்பு என்பது அந்த தனிநபரை பாதிக்காமல் பொது சமூகத்தையும் ஒட்டுமொத்த மனித இனத்தையும் மட்டுமல்லாமல் உயிரினங்கள் அத்தனையையும் சேர்த்து பாதித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இது மாதிரியான பேரிடர்கள், போர் சூழ்நிலைகளை எல்லாம் இல்லாமல் மனிதர்கள் நிம்மதியாக வாழுவதற்கு இயற்கையையும் மனித உள்ளங்களையும் சமநிலைப்படுத்தி சுமூகமாக வாழ்வதற்குண்டான வழியை ஏற்படுத்திக் கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நாம் எல்லோரும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பயன்படுத்தி அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு பின்பற்றி வாழக்கூடிய நசீபை தருவானாக. இயற்கை பேரிடர்கள், பேராபத்துகள், விபத்துகள், போர் சூழ்நிலை, அமைதியற்ற தன்மை, அரசியல் நகர்வுகள் என்று எந்த சூழ்நிலையிலும் எதனாலும் பாதிக்கப்பட்டு விடாமல் நம்முடைய வாழ்க்கையை நிதானமாக நிம்மதியாக வாழ்வதற்கு அல்லாஹ் வழி ஏற்படுத்தி தருவானாக. எங்கெல்லாம் மனிதர்கள், மக்கள், பறவை இனங்கள், உயிரினங்கள் எந்தெந்த வகையில் எல்லாம் உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த தட்பவெப்ப நிலைகளினுடைய மாற்றத்தினாலும் உலகத்தில் நடக்கக்கூடிய போர் தொந்தரவுகளினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ எல்லா பாதிப்புகளுக்கும் அல்லாஹ் தகுந்த நிவாரணத்தை வழங்குவானாக. இதனால் பாதிக்கப்பட்டு யார் உயிரையே இழந்து விட்டார்களோ, வெயில் காரணமாக, கூட்ட நெரிசல் காரணமாக அல்லது மழை வெள்ளத்தின் காரணமாக, போர் பிரச்சனைகளின் காரணமாக யாரெல்லாம் உயிரிழந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை வழங்கி மறுமையில் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.